respected President, Professor Murali sir, Dr. Shanti, and my dear friends. இவரு நம்ம வால்டேர் நீங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவ்வளவு நல்லா தமிழ் பேச வராது. ஸ்டில் நான் முயற்சி செய்யறேன். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ம AIDSO ஆல் இந்தியா டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆல் இந்தியா கமிட்டில இருந்து இந்த ஒரு வெபினாரை ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாநில கமிட்டி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஐ கன்வே மை ரெவல்யூஷனரி கிரீட்டிங்ஸ் டு தெம். இந்த ஒரு ப்ரோக்ராம் யூ ஹவ் டேக்கன் இட் அப் அட் எ வெரி வெரி ரைட் அண்ட் ஆப்பர்ச்சுன் மூமெண்ட் இட் இஸ். இந்த நீட் பத்தி பல ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி யாரு பேசினாங்க, அவங்க பல விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் அதெல்லாம் ரிப்பீட் பண்ண போறதில்லை. நான் சில விஷயங்களை மட்டும்தான் பேசி என் பேச்சை நான் முடிக்கிறேன். இங்க இந்த நீட்டை எதிர்த்து நம்ம முழு நாட்டுல மக்களுடைய ஒரு போராட்டம் இது நடந்துட்டே வந்துட்டு இருக்குது. இது இப்ப மட்டும் இல்லை, இது அப்கோர்ஸ் தமிழ்நாடுல இதுக்கு அப்போசிட்டா போராட்டங்கள் ரொம்ப பிரபலமா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. பட் in different states நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் AIDSO இருந்து இது 2009-10 அப்போல இருந்து நாங்க இதை அப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க எதனாலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டையர் நம்ம முழு நாட்டுக்கு ஒரு எக்ஸாம். இவங்க என்ன ஒரு பெரிய ஸ்லோகன் சொல்றாங்க, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம். இந்த ஒரு ஸ்லோகன் இட் இஸ் வெரி வெரி எரோனியஸ். இது நடக்க முடியாது. ஏன்னா அவர் பாயிண்ட் இஸ் நீட் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி ஆன்டி பூர். லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல என்ன இந்த நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நாங்க பார்த்தா வெரி ரீசென்ட்லி நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம முழு நாட்டில் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் இந்த பல சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் சில மாநிலங்களில் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டியூ டு வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். அது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப நெல் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேட் பவருக்கு வந்தாங்க, அதனால இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லிட்டல. நான் அங்கே இருக்கக்கூடிய பல மக்களுடைய போராட்டத்தினால பிகாஸ் ஆஃப் social movement, because of socio-cultural movements and people's movement, சில மாநிலங்கள்ல பர்டிகுலர்லி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி சில மாநிலங்கள்ல many such இந்த மெஷர்ஸ் என்ன இருக்குது, இந்த ப்ரோ பீப்புள் பாலிசிஸ் நான் சொல்லுவோம். நாங்கள் அதே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் they were forced to bring. இதை வச்சு நாங்கள் பார்த்தா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இந்த 2015-16 கிராமத்துல இருந்து யாரு மாணவர்கள் மெடிக்கல் எஜுகேஷன் படிக்க வராங்க, அந்த நீங்க பர்சன்டேஜ் பார்த்தா இட் வாஸ் 62%. ஆனா 2018-19 கிராமத்துல இருந்து யாரு வராங்க மாணவர்கள், அவங்க பர்சன்டேஜ் those who are entering medical education, it has come down to 48%. ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ்ல இருந்து எந்த பசங்க MBBS சீட்டை எடுத்துக்குவாங்க பின்னாடி 2015-16 it was 99%. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான், it was 99%. இப்போ 2019-20 it has come down to 66%. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல்ஸ், சில சின்ன சின்ன பிரைவேட் ஸ்கூல்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் ரஃப்லி 2015-16 ஒரு 600 சீட்ஸ்ல மெடிக்கல் சீட்ஸ்ல மேஜர் சீட்ஸ் 99% ஆஃப் தி சீட்ஸ் இந்த மாணவர்களுக்கு தான் எடுத்துப்பாங்க MBBS சீட்ஸ். ஆனா 2019 நாட் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு பையனும் கூட மெடிக்கல் படிக்கல, மெடிக்கல் சீட் வாங்கல. எங்களுடைய கேள்வினா, இஸ் இட் நாட் வெரி கிளியர், very crystal clear? NEET is discriminatory, anti-poor. It is very clear.
இது நான் ஒரு தமிழ்நாடு மட்டுமே சொல்லிட்டு இல்லை, நான் இதே சிமிலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ மற்ற மாநிலங்களை நாங்க வச்சு பார்த்தா கூட தி கண்டிஷன் இஸ் சேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க இந்த பிரச்சனை முழுநாட்டுல இந்த எப்போ இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் நான் சொல்லுவோம், நாங்க இன்ஜினியரிங், மெடிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆனப்போ மக்களுடைய டிமாண்ட் என்ன இருந்தது? நம்மளுடைய டிமாண்ட் இப்போ என்ன பல பேர் பேசுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஈவன் அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் சொன்னாங்க. ஆனா நாங்க கேட்கிற ஒரு கேள்வி, நம்மளுடைய டிமாண்ட் ஆனா why not one nation one fee structure? ஒரு fee structure கொண்டு வர முடியுமா? ஏன் முடியல? Is it not a shame on our democracy? Till today there is no one uniform fee structure. Even before the honorable supreme court முன்னாடி இந்த கேள்வி போனப்போ இந்த கேள்விக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய பல ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னே வரைக்கும் கூட அதுக்கு சரியான ஒரு பதில் எல்லா மக்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு பதில் இன்னே வரைக்கும் கொடுக்க முடிஞ்சல. ஏன்னா பாருங்க, இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் சீட்ல இருந்து போறக்கூடிய ஒரு பையன், நான் ப்ராபப்லி தமிழ்நாட்டில் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கர்நாடகால இருந்து வரேன். இந்த கர்நாடகால பார்த்தா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அந்த பையன் இயர்லி ஃபீஸ் ஒரு 50,000-60,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறான். பேமெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கட்டுறான். 9,80,000 rupees சம்திங் வராது, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டா பையன் 2 கோடி ரூபாய் கட்டுறான். ஒரே ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் 50,000 ரூபாய் கொடுக்குறான் பையன், அவன் உட்காந்துருப்பான். அவன் பக்கத்திலே இன்னொரு பையன் உட்காருவான், அவன் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பான். அவன் பக்கத்துல இன்னொரு பையன் உட்காருவான், அவன் 2 கோடி ரூபாய் கொடுப்பான். இஸ் இட் ஜஸ்டிஃபைடு? இஸ் இட் எகாலிட்டேரியன்? நாங்க என்ன சொல்லுவோம், நம்ம சொசைட்டி ஒரு எகாலிட்டேரியன் சொசைட்டி, எல்லாருமே இங்க சமமா இருக்கும், இங்க எதுவுமே டிஃபரன்சஸ் கிடையாதுன்ட்டு. வேர் இட் இஸ்? வாட் ஹஸ் ஹேப்பன்ட்? Why this phenomena? இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க நீட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வியை நம்ம ஒரு மாணவர் ஒரு கேள்வியை கேட்டார். அவரு இது எல்லாருமே எதுக்காக நீங்க பின்னாடி பாக்குறீங்க முன்ன போகணும் இல்லையான்ட்டு. முன்ன போகணும் கரெக்ட், பட் பின்னாடி என்ன நடந்தது அது கூட நாங்க பார்க்கணும். அதுல எது தவறாச்சு எது சரியா இருந்தது அது கூட பார்க்கணும். நாங்க இப்போ 1990க்கு பிறகு நாங்க இந்த சிஇடி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். நாங்க இங்க 1990க்கு முன்னாடி என்ன இருந்தது? நான் எதுக்கு 1919 சொல்றேன்னா, இந்த 91 பிறகு நாங்க என்ன இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் இந்த ஒரு பாலிசிஸ் பார்ப்போம். நாங்க அதுக்கு முன்னால பிஃபோர் 1991 வாட் வாஸ் தி கண்டிஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்? உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த டைம்ல நம்ம முழு நாட்டில் இருந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 108 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் only 35. டோட்டலா இருந்தது 143 மெடிக்கல் காலேஜஸ். போஸ்ட் 1990, இது லாஸ்ட் இயருக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது போஸ்ட் 1990 நீங்க பார்த்தா மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எவ்வளோ? 108ல இருந்து 279 ஆச்சு, அவ்வளவுதான். 279 மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 35 மெடிக்கல் காலேஜ் இருந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 260 ஆச்சு, 260. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க அதை நோட் பண்ணணும். 1990க்கு முன்னாடி சிஇடி கிடையாது. எல்லா மாநிலங்களையும் கூட அந்த மாநிலங்களில் நடத்தக்கூடிய ஒரு +2 எக்ஸாம்ஸ் என்ன இருக்குது, அந்த மார்க்கை வச்சுதான் இன்ஜினியரிங் மெடிக்கல் சீட்டை கொடுப்பாங்க. திஸ் வாஸ் கோயிங் ஆன். இது நடக்கலையா? Did we not produce
வெரி எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலையா? ஆச்சு. பட் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே சேஞ்ச் வந்தது என்ன? சேஞ்ச் என்ன வந்ததுன்னா, இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே மோஸ்ட் ஆஃப் தி பிரைவேட் காலேஜஸ் யார் ஓபன் செஞ்சாங்க, அவங்க எல்லாருமே தே ஸ்டார்டட் செல்லிங் தி சீட்ஸ். சீட்ஸ் ஒரே ஒரு வியாபாரம் நடந்தது அங்க. 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பையன் படிக்கணும்னா, அப்போ ஒரு ஸ்டேட்லயே அவங்களுக்கு அந்த மார்க்கெட் கிடைக்காது. மார்க்கெட்னா கஷ்டம். இந்த மெடிக்கல் எஜுகேஷன் கமர்ஷியலைஸ் ஆன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் they became customers. எஜுகேஷன் அன்பார்ச்சுனேட்லி இவங்க எல்லாருமே அதை ஒரு கமாடிட்டியா மாத்தி விட்டாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இப்போ வேற மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்து இங்க படிக்கணும்னா there was a problem. அதுனா வேறு வேற மாநிலங்கள்ல டிஃபரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட் போர்ட்ஸ். அவங்க மார்க்ஸ் என்ன கொடுக்குறாங்க, அது நான் யூனிஃபார்மா இருக்குது, யூனிஃபார்மா கிடையாது. இப்போ பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் தேவை. அதனால they brought this CET, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க. வெரி கிளியர். CET வந்து எதனால கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மெடிக்கல் எஜுகேஷன் they wanted to make it as a national commodity. Medical education is a national commodity and medical education market is a national market. அதனால they brought the CET. இந்த CET வந்த பிறகு இந்த லாஸ்ட் nearly 25 years நீங்க பார்த்தா ஆனது என்ன, இந்த மெடிக்கல் எஜுகேஷன் இட் பிகேம் சோ காஸ்ட்லி. எவ்வளவு காஸ்ட்லி ஆச்சுன்னா, இப்போ நம்ம நாட்டுக்குள்ள லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து, கோடி பணத்தை கொடுத்து படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில் இல்லை இப்போ. அதனால இப்போ என்ன செய்யணும், வெளிநாட்டில இருந்து கூட இப்போ மாணவர்கள் இங்க வர முடியும். they should come, இங்க சீட்ஸ் எடுக்கணும். so to make medical education a global commodity they brought in this NEET வந்த பிறகு என்னாச்சு, நம்ம மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இருக்குது, this has become a commodity of the national market. அங்க இந்த லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்ச்சேசிங் தி சீட்ஸ். இந்த பர்ச்சேஸ் ரொம்ப ஈஸியா ஆனுட்டு தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தட் வாஸ் கிரியேட்டிங் ஆப்ஸ்டக்கல்ஸ். அதை பத்தி நான் என்டர் ஆறதில்லை. இப்போ அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்ணி தே brought in NMC now. இந்த NMC மூலமா அவங்க இப்போ இந்த பிஜி சீட்டுக்காக நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வராங்க. ஐ வில் நாட் என்டர் இன்டு தி டீடைல்ஸ். இது கொண்டு வந்திருந்த இதை நீங்க பார்த்தா இட் இஸ் வெரி கிளியர். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கிறது என்னன்னா, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுல யார் படிச்சிருக்கான் மெடிக்கல், அவன் வந்து இந்தியாக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி அவனு இங்கே டாக்டரா சர்வீஸ் பண்றதுக்கு ஈஸி ஆகணும். ஒன்னு. ரெண்டாவது, அவன் பிஜி சீட்டுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜி சீட்டை ஒரு வெளிநாட்டில் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து he can take this seat paying huge money. இதை ஈஸி பண்றதுக்காக they are bringing in this next thing. Anyway, throughout the country, our student organization, the student community, we are developing a very big movement against this NMC, which has been rejected by the people of India. I will not enter into it. There is a thing what is going on. So friends, இப்போ this is the background of இந்த CET ஆட்டம் இல்லாட்டி NEET வந்தது. இது பேக்ரவுண்ட் நான் சொன்னேன். அடுத்தது இப்போ பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, now this NEET இதை இவங்க சொல்றாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டே டிசிஷன் கொடுத்தாங்கன்ட்டு. has the Supreme Court given the decision, conclusive decision கொடுத்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் என்ன பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை படிச்சிருக்கேன். நான் இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்புறம் இந்த நீட் சம்பந்தமா நீங்க பல ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்தா, பர்டிகுலர்லி இந்த டிஎம்ஏ பைக்கர்ஸ்ல 11 பேர் ஜட்ஜ் என்ன கொடுத்தாங்க. இந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்
அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆட்டம். அதுக்கு அடுத்தது 7 ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும், இல்லாட்டி 5 ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட். அது இனாம்தார் கேஸ், அப்புறம் இன்னொரு கேஸ் மறந்தேன் நான், இஸ்லாமிய இன்ஸ்டிடியூட் கேஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட், ஈவன் 2016 ஜட்ஜ்மெண்ட், ரீசெண்டா வந்தக்கூடிய 2018 இந்த நீட் பத்தி சிஎம்சி வெல்லூர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. எல்லா கேஸையும் நீங்க எடுத்து பார்த்தா எதுலயுமே முழு இந்தியாவுக்கு நீங்க ஒரு நீட் நடத்துறது இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி கரெக்ட், லீகலி கரெக்ட் அந்த கன்க்ளூசிவ் ஜட்ஜ்மெண்ட் இன்ன வரைக்கும் கொடுத்துல. இந்த 11 ஜட்ஜஸ், 7 ஜட்ஜஸ், 5 ஜட்ஜஸ் வெர்டிக்ட்ல they very clearly told. என்ன சொன்னாங்க அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல? அவங்க சொன்னது என்னன்னா, பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்காங்க, நீங்க பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகளெல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு குரூப்பா, நீங்க ஒரு குரூப் ஆங்க, நீங்க எல்லாம் ஒரு குரூப் ஆகி நீங்க ஒரு செப்பரேட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இருக்குது. இந்த 11 ஜட்ஜஸ் வெர்டிக்ட் கூட, வாட் வாஸ் இட் 11 ஜட்ஜஸ் வெர்டிக்ட்? நாங்க சொன்னது, பல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னா, அந்த 11 ஜட்ஜ் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது இட் வாஸ் எ வெரி ரெட்ரோகிரேட் ஜட்ஜ்மெண்ட். என்ன சொன்னது அது? ஸோ ஒன்னு, தி பாயிண்ட் இஸ் தி 11 ஜட்ஜஸ் வெர்டிக்ட் சொன்னது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நம்ம அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு கூட எஜுகேஷன் இஸ் நாட் எ ட்ரேட், இட் இஸ் நாட் எ ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இந்தியால. இதை மாத்தணும்ட்டு பல கவர்மெண்ட்ஸ் யார் வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருக்கட்டும், எல்லாருமே they are trying to do to make education a profitable business. அது பண்ண முடியல. ஏன்னா நம்ம நாட்டில் throughout the India the people are against it. இது ஆகக்கூடாது. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நாங்க பார்த்தா இது ஒரு ப்ராஃபிட்டபிள் கிடையாது இது எஜுகேஷன். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட்லி, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்குதுன்னா, அதனாலதான் எஜுகேஷன் கொடுக்கிற ஒரு பொறுப்பு யாருதுன்னா, தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். இட் இஸ் வெரி கிளியர்லி டோல்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். தென் இந்த மைனாரிட்டிஸ் யார் இருக்காங்க, ஆனா ரிலிஜியஸ் மைனாரிட்டி, அப்புறம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் யார் இருக்காங்க, அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சில ரைட்ஸ் கொடுத்தாங்க. நீங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாம், நீங்க மானிட்டர் பண்ணலாம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரைட் ஹஸ் பீன் given to them. That is a fundamental right. இங்க பல பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ் they went to the Supreme Court in 2002 ஜட்ஜ்மெண்ட் வந்தது இந்த டிஎம்ஏ பை கேஸ்ல. அந்த 11 பேர் ஜட்ஜ், இந்த மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி மைனாரிட்டிஸ்க்கு ரைட் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதே மாதிரி மெஜாரிட்டி ஆனா நான் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு கூட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நடத்துறதுக்கு, அதை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட். ஜஸ்டிஸ் ஹரி பரந்தாமன் சார் சொன்னாரு, according to 19(1)G, meaning 19(1)G என்ன சொல்றது, every citizen of India has got a fundamental right to practice his own trade, occupation or business. His own occupation, trade or business. Unfortunately, for the first time, education ஒரு occupation, business or trade ன்ட்டு கொண்டு வந்தாங்க. This first point, 11 judges verdictல சொன்னது. Second point, the managements, private managements, they have got the right for admission. ஆனா அட்மிஷனுக்கு அவங்க ஒரு ரைட் இருக்குது. இந்த ரைட் ஃபண்டமெண்டல் ரைட். அவங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அவங்க சீட் கொடுக்கலாம். ஆனா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பட் அந்த சீட் கொடுக்கும் போது நீங்க அதை மெரிட் வச்சுதான் நீங்க சீட் கொடுக்கணும், மெரிட் இல்லாம சீட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. The second thing, what the 11 judges verdict told. மூணாவது, பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு அவங்களுக்கே they have got the right to fix their own fee structure. உங்களுக்கு எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணுமோ நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொன்னாங்க.
நாலாவது சொன்னது என்னன்னா, இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிரைட்டீரியா கூட கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். அது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை தி இன்ஸ்டிடியூஷன், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அண்ட் ரீசனபிள் ரெவென்யூ சர்ப்ளஸ், மீனிங் ப்ராஃபிட். ஒரு எப்படி ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட் சொல்லுவோம், அதே மாதிரி எஜுகேஷனுக்கு கூட ஒரு கிரைட்டீரியா போட்டு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். இன்னும் அஞ்சாவது வந்து இந்த பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு அவங்களுக்கு அவங்கள இன்ஸ்டிடியூஷன்ல யாரு வேலை செய்யறாங்க, மேபி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், அவங்கள எப்போ வேணும்னா வேலையில எடுத்துக்கலாம், எப்போனா வேலையில இருந்து தூக்கலாம், ரிட்ரென்ச்மெண்ட், இந்த ரைட்டு கூட கொடுத்தாங்க. இது தி சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி 11 ஜட்ஜஸ் வெர்டிக்ட். இந்த வெர்டிக்ட்ல கூட சொன்னது என்னன்னா, பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகளெல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு கூட்டத்தை செஞ்சுக்கோங்க, உங்க ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கன்ட்டு சொன்னாங்க. எங்கேயுமே கவர்மெண்ட் சீட்டு, பிரைவேட் சீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து முழு நாட்டுக்கு ஒரு சிஇடி, ஒரு நீட் நடத்துங்க, சிஇடி நடத்துங்கன்ட்டு சொல்லல 11 ஜட்ஜஸ் வெர்டிக்ட். அடுத்தது வந்தது 7 ஜட்ஜஸ், 5 ஜட்ஜஸ் வெர்டிக்ட். சேம் இஷ்யூவே, they upheld the same issue, but even they never told one NEET is required for the entire country. இது முடியாது. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வருது, நம்ம இந்தியால பல மாநிலங்கள் இருக்குதுங்க, பல போர்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட் போர்ட்ஸ். எந்த ஒரு ஸ்டேட் போர்டு நீங்க ஐடியல் எடுத்துக்கிறீங்க? now they are telling CBSE board is ideal. CBSE போர்டுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 16 லட்சம் பேர் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். இது முழு இந்தியாவது நீங்க எல்லா போர்டும் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட்லி 10%. ஏன்னா மகாராஷ்டிரா ஒரு ஸ்டேட் போர்டுலயே 12வது கிளாஸ்ல என்ன படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நம்பரே கிட்டத்தட்ட 20 லட்சம் இருக்குது. இட் இஸ் பிகர் தேன் தி சிபிஎஸ்இ போர்டு. என்டையர் போர்டு எல்லாமே சேர்த்தா நீங்க 1,60,00,000 பேர். இதுல சிபிஎஸ்இ 10% அவ்வளவுதான். நீங்க எப்படி சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க? இது நான் சொல்லிட்டல, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல ஒரு 10 வருஷம் ஸ்டடி பண்ணாங்க. 2 பேர் சயின்டிஸ்ட் 2009ல அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன் நான். 2009ல ப்ரொஃபசர் அனில் குமார் அண்ட் ப்ரொஃபசர் திபாகர் சட்டர்ஜி அவங்க 10 வருஷத்து ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு பல போர்டுல இருந்து யார் வராங்க த்ரூ அவுட் இந்தியா, பல போர்டுகள்ல இருந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஐஐசி ஐஐடிக்கெல்லாம் போறாங்க, அப்புறம் சிபிஎஸ்இ போர்டு, ஐசிஎஸ்சி போர்டு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தே மேட் எ ஸ்டடி. அங்க கொடுத்த கன்க்ளூஷன் என்னன்னா, சிபிஎஸ்இ போர்டு தான் ரொம்ப சுப்ரீம் போர்டுன்ட்டு கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்ல நாங்க வச்சு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மச் மச் ஹையர் தென் ஆல் போர்ட்ஸ் அண்ட் ஈவன் தி சிபிஎஸ்இ போர்டு. அதே மாதிரி தமிழ்நாடு போர்டுல இருந்து யார் வராங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்ல தே ஆர் ஹையர் அண்ட் கன்க்ளூஷன் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பிசிக்ஸ் அப்புறம் பயாலஜி, இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு இதை வச்சா வெஸ்ட் பெங்கால் போர்டு இஸ் மச் மச் சுப்பீரியர் டு ஆல் தி போர்ட்ஸ் இன்க்ளூடிங் தி சிபிஎஸ்இ போர்டு. கன்க்ளூஷன் என்ன கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த கன்க்ளூஷன், நீங்க இந்த ஒரு போர்டு சுப்ரீம் சொல்ல முடியாது. இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி another committee, the central government appointed a committee and they told, நீங்க எல்லாருமே சேர்த்து இவங்க இந்த எல்லா போர்டையும் ஒரு கமானாலிட்டி வரத்துக்கு ஏதாவது நீங்க ஒரு டிவைஸ் மெக்கானிசம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, that was appointed by another committee, the name of the committee I forgot, I'll tell you later. அந்த கமிட்டி சொன்னது என்னன்னா, இந்த போர்டெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இன் இந்தியா there is lot of இந்த சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, சிலபஸ் கரிக்குலம்ல இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, அதனால கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நாட் ஓன்லி திஸ் கமிட்டி, ஈவன் தி ஒரு ராமசுவாமி அவர் கமிட்டி ஆட்டும் மற்ற இன்னும் 2 கமிட்டிகளை நான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு இந்த ஜேஇ எக்ஸாம் எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங்ல ஒரு எக்ஸாம் கொண்டதுக்காக சொன்னப்போ அவங்க கூட ரெக்கமெண்டேஷன் சொன்னதுன்னா, முழு நாட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினா நல்லது, பட் நடத்த முடியாது இந்தியால. ஏன்னா இந்த போர்ட்ஸ்ல டிஃபரன்சஸ் இருக்குது, சிலபஸ் கரிக்குலம்ல டிஃபரன்சஸ் இருக்குது, இப்படி பண்ண முடியாதுன்ட்டு they gave the recommendation.
இவ்வளவு டேட்டா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி இருக்குது. இது இருந்தப்போ how they can decide about one NEET? இப்போ நீட் வரதுனால அது அதோடைய அட்வான்டேஜ் யாருக்கு கிடைக்கும்? அது என்டையர் then whose interest is this one NEET? ஆல் ஓவர் இந்தியாக்கு ஒரு நீட் வேணும்ட்டு இதர் பெனிஃபிஷியரிஸ் யாரு? அண்ட் இட் இஸ் வெரி கிளியர், இந்த ஒரு நீட் வரணும்ட்டு யார் இதுக்காக ப்ரொபகேண்டா செஞ்சாங்க? who pressurized this? It is the lobby of the in the capitation fee colleges, in the private medical colleges lobby என்ன இருக்குது அது. அப்போ இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய லாபி, இந்த ரெண்டு லாபியுமே சேர்ந்து they pressurize the central government to impose this NEET on the whole country. இதை நான் சும்மா சொல்லிட்டல, the facts speak for themselves. Recently in the India Today அவங்க செஞ்ச ஒரு சர்வேல they made an exhaustive survey 2020ல பண்ணிருக்காங்க. அந்த சர்வேல அவங்க சொன்னது என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் யார் எழுதினாங்க 2019ல கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. அதுல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 7,20,000 students they passed the NEET exam. அதுல nearly 2,20,000 students, meaning roughly 25% of the students, அவங்க they got coaching from the top 3 coaching institutes of the country. Top 3ல இருந்து 2 லட்சம் பேர், then you imagine 7 லட்சம் பேர் கூட they take up coaching. It is a foregone conclusion. In the JEE examsல யார் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க, யாரு ரேங்க் வருதுன்னா 56% of the students who pass out JEE are from CBSE board. இந்த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டியை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் இது. Is it not very clear? In the coaching institutes, how they are making huge money. எவ்வளவு ப்ராஃபிட் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த 2018ல இந்த ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், நான் ஏதோ ஒரு பேர் சொல்றேன்னா we are not against one particular coaching institute. இந்த இன்ஸ்டிடியூட் ஃபேவரா இருக்கும், இந்த இன்ஸ்டிடியூட் எகென்ஸ்டா இருக்கும். I am not telling that. I am telling the statistics given by the government. Government statistics அவங்க ரிப்போர்ட் என்ன இருக்குது, IBF ரிப்போர்ட். அது அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க அவங்க இந்த ஆகாஷ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அவங்களுடைய நெட் turnover 2019 it was 1,114 crore. 2019 it has come down to 557 crores. பைஜூஸ் அவங்க ஒரு turnover இருந்தது 2018ல 1,225.3 crores. 2019 it has increased to 1,440.9 crores. And 2020ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், the Byju's has taken over the Akash. And not only that, we have seen the recent IPL யார் ஸ்பான்சர் பண்ணாங்க. They have become such a powerful lobbies today in the coaching institutes, in the private capitation fee based medical colleges. They have become a very, very big lobby today. So they are forcing the government to introduce this NEET. And what is the fate of NEET? I have already told you. So friends, இதை வச்சு நாங்க பார்த்தோம்னா நீட் கான்ஸ்டிடியூஷனலி நீங்க பார்த்தா it is anti-constitutional. NEET is anti-constitution. We can prove it. NEET is untenable with the earlier Supreme Court verdicts, 11 judges, 7 judges, 5 judges, or the subsequent judgments. It is untenable with the Supreme Court verdicts. And NEET பார்த்தோம்னா it is anti-poor. NEET is anti for those students who are coming from the vernacular mediums. It goes against their interest. And what we have seen in the CBSE apron NEET, how they have introduced very systematically, they have imposed CBSE and NEET. எப்படி impose பண்ணாங்கன்னா, very cleverly and cunningly, they have virtually eliminated all the poor and middle class students who are very, very meritorious. They have been virtually eliminated from
pursuing professional education, whether medical education or engineering education. Very systematically they have done it. What is the condition today? It's so clear. இந்த டிஸ்பாரிட்டி எவ்வளவு கிளியரா இருக்குதுன்னா, இதை வச்சு நாங்க பார்த்தோம்னா, யாருக்கு இப்போ நீட்ல பாஸ் பண்றாங்க? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்இ போர்டுல படிக்கிறாங்க? யார் சிபிஎஸ்இ போர்டுல படிக்கிறாங்க? ஆனா நான் எப்போ நான் பிறக்கிறேன், நான் பிறந்தப்பவே இட் இஸ் டிசைடட். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ நான் பிறந்தேன்னா, நான் அப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போவேன், சிபிஎஸ்இ போர்டுக்கு போவேன், ஐசிஎஸ்சி போர்டுக்கு போவேன். அங்கேருந்து படிச்சு அது பிறகு நான் கோச்சிங் எடுப்பேன். நான் கோச்சிங் எடுத்து நான் நீட்டோ ஜேஇஓ பாஸ் பண்ணுவேன், இன்ஜினியராகவே டாக்டர் ஆவேன். நான் பணக்காரனா பிறந்தேன்னா, நான் ஒரு ஏழை பிறந்தேன்னா, ஒரு விவசாயி வீட்டிலையோ இல்ல ஒரு தொழிலாளி வீட்டிலையோ நான் பிறந்தேன்னா, நான் அப்ப என்ன படிப்பேன்? நான் இன்ஜினியரிங் மெடிசன் அது படிக்கிறது, அதை பத்தி ஒரு கனவு கூட காண முடியாது. நான் என்ன ஆவேன்? நான் படிக்கிறது என்ன? நான் அப்போ ஒரு சயின்ஸோ காமர்ஸோ, கொஞ்சம் பணம் செலவச்சா நான் காமர்ஸ் படிப்பேன், இல்லாட்டி சயின்ஸ் படிப்பேன், எதுவும் இல்லைன்னா ஆர்ட்ஸ் படிப்பேன். Is it not a disparity? Such a discrimination. Where is equality? Where is equality? Equality has gone today. So friends, it is very, very clear. In the NEET CBSE, it has very systematically eliminated the meritorious poor and middle class family students from pursuing engineering or medical education. So friends, இதெல்லாத்தையும் சேர்த்து நாங்க கன்க்ளூட் பண்ணோம்னா, நீட் ஒரு தமிழ்நாடு மட்டுமே இல்லை, முழு நாட்டு மக்களுக்கு, என்டையர் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது பாதிக்கப்படும். It is anti-people. So, this Honorable Supreme Court might have sanctioned the NEET. The Parliament might have sanctioned the NEET by NMC. But the Constitution of India has not sanctioned the NEET. The various verdicts of the Supreme Court, they have not sanctioned NEET. And we, the people of India, the entire people of India, the poor, middle class people, and the peasantry of India, we have rejected the NEET. We have not sanctioned the NEET. People of India have not sanctioned the NEET, have not sanctioned the commercialization of education. So friends, இப்போ நீட் வந்துடுத்து, இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்யறது? நோ நீட் டு பி ஹெல்ப்லெஸ். நீட்ல இப்போ அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட எவ்வளோ சில பேர் தான் மாணவர்கள், பல மாணவர்கள் அதுல கூட டிப்ரைவ் ஆறாங்க. And millions and millions of people are deprived of education. So my appeal to all of you is, இந்த ஒரு ஐடியாஸ் என்ன பல ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க we should go to the people of not only Tamil Nadu, throughout the country, from AIDSO, our All India Committee, நாங்க அதுல இருந்து நாங்க பல மாநிலங்கள்ல இது கேம்பெயின்ல இருக்கோம், நாங்க இது போராட்டிட்டு இருக்கோம், நாங்க we are fighting it. NMC கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க we are opposing NMC. அது ரிப்பீல் ஆனுன்ட்டு பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம் நாங்க. ஸோ திஸ் மூமெண்ட் வில் கண்டினியூ. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம், இப்போ இந்த அரசாங்கம் என்ன இருக்குது, இப்போ கேந்திரில் மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் என்ன இருக்குது, எல்லாருமே தே ஆர் ப்ரோ ரீச், ப்ரோ கேபிட்டலிஸ்ட். அவங்க எல்லாருமே அவங்க மக்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க. ஸோ வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, வி ஷுட் கம் டுகெதர் அண்ட் டெவலப் எ பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இந்த தமிழ்நாடு என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க இந்த நீட் சம்பந்தமா. இப்போ நான் கேட்ட மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் ஏகராஜன் ஒரு அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கூட கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் பப்ளிக் ஆகல. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. சில விஷயங்களை நாங்கள் பேப்பர்ல பார்த்தோம், அது நீட்டுக்கு எகென்ஸ்டா கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வாட் எவர் மே பி தி ரிப்போர்ட், பட் நாங்க கேட்கறது, அவர் டிமாண்ட் இஸ் வெரி கிளியர். இந்த 2002 verdict 11 judges verdict வந்தப்போ கூட தட் verdict was opposed by AIDSO. அடுத்தது ரிவ்யூக்காக போனப்போ சுப்ரீம் கோர்ட்ல அவர்ஸ் வாஸ் தி ஒன்லி ஃபைட்டிங் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் AIDSO. we went to Supreme Court for the first time. நம்ம முழுநாட்டு மக்களுடைய ஒரு குரலை நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட ரைஸ் பண்ணோம். அது என்ன, அது எல்லாருமே சொன்னது ரெகுலேஷன் பத்தி. என்ன ரெகுலேஷன்? ரெண்டு ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் ரெகுலேட்டிங் தி மெரிட், செகண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆனோம், இதை பத்தி AIDSO சொன்னது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க போய் சொன்னோம், எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லா சீட்டுமே 100% ஆஃப் தி சீட்ஸ், எல்லா சீட்ஸுமே
அது கவர்மெண்ட் கோட்டா கீழே வரணும். கவர்மெண்ட் ஷுட் allocate the seats. Point number 1. Second point, in the medical colleges, professional colleges, all professional colleges, engineering, medical, dental, எல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும்னா, வாட் எ காமன் மேன் கேன் பே. ஒரு விவசாயி ஒரு ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியும். ஒரு தொழிலாளி, ஒரு கார்மெண்ட் ஒர்க்கர், ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அவனுடைய பையன் இல்ல பொண்ணு கூட இன்ஜினியர் மெடிக்கல் ஆகணும்னா அவன் என்ன ஃபீஸ் கட்ட முடியுமோ அதுதான் கிரைட்டீரியா ஆகணும் ஃபீஸுக்காக. தட் ஷுட் பிகம் தி கிரைட்டீரியா ஃபார் ஃபிக்ஸிங் தி ஃபீஸ். இதை நாங்கள் ரைஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்லி டு டெல், இப்போ கூட இதை மாநில அரசாங்கத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படியால சொல்றாங்க. கிடையாது. ஃபர்ஸ்ட்லி எஜுகேஷன் comes under concurrent list. Though I will not repeat it, already our speakers have told. From state list, it was very undemocratically brought to concurrent list. Concurrent list na central government ku role irukkudu, state government ku role irukkudu. You can make laws. First point. Second point, and it's a very, very important point, adu enna, இன்னைக்கு கூட health, it comes under the state list. ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்றது, ரன் பண்றது, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பொறுப்பு. இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும்னா அதுக்காக டாக்டர்ஸ் தேவை. அன்லைக் அதர் எஜுகேஷன்ஸ், இந்த மெடிக்கல் எஜுகேஷன், தேர் கெனாட் பி ஏ மெடிக்கல் காலேஜ் வித்வுட் எ ஹாஸ்பிட்டல். அதனாலதான் நம்ம இந்தியாவில் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒரு ரீஜனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை ரீஜனுக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாச்சா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் மதுரை ரீஜன், அந்த சரௌண்டிங் ரீஜன்ல இருந்து அவங்க வராங்க. they will take up medical education. மெடிசன் முடிஞ்ச பிறகு, மெடிசன் படிக்கும் போதே they will learn medicine by treating the patients ட்ரீட் பண்ணும்போது கத்துக்கிறாங்க அவங்க கிளினிக்கல் பிராக்டிஸ்ல. அங்கே அவங்க they will learn medical education. Then those students will be absorbed into the hospitals. இது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் செய்யல. that is a separate chapter, I will tell later. But in the medical college and the hospital attached ஆயிருக்கும் போது என்ன ஆகுது, continuously there will be flow of doctors to the hospital. They will come and treat the patients. இப்போ ஆனது என்ன இது, once the medical education became a national commodity, எதனால ஆச்சு? It is purely because of the failure of the governments, all the state governments. They failed miserably to open more and more hospitals and medical colleges. ஒரு ரெண்டு ஃபேக்ட் சொல்றேன், you will be shocked to know. 1969, after 1969, நாங்க என்ன ஜார்க்கண்ட் ரீஜன் என்று சொல்லுவோம். நாங்க அர்லியர் பீகார், இப்போ ஜார்க்கண்ட். 1969ல இருந்து 2016-17 மட்டும் அங்க வரைக்கும் not a single medical college has come up in the Jharkhand region. Entire Jammu and Kashmirல 1995 பிறகு not a single medical college has come up in Jammu and Kashmir. Till 2002 ஹரியானால இருந்தது, there was only one medical college, அவ்வளவுதான். 2015 வரைக்கும் இந்த அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல there was no medical college. Who is responsible for it? As all these governments, only to encourage the private capitation fee based lobby, பல மாநிலங்களில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லும் திறக்கல, காலேஜஸ்லும் திறக்கல. அதனால என்னாச்சு, many students are forced to go to different states to take up medical education. We cannot criticize the students, they are forced to. But ஆனது என்னங்க, because of this commercialization of medical education ஆச்சுன்னா, இப்போ மதுரையில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல if how it was in the medical education எப்படி இருக்கணும், ஒரு ரீஜனுக்கு, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், எவ்ரி தாலுக்குக்கு ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாச்சா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க மெடிசன் படிப்பாங்க. மெடிசன் படிச்ச பிறகு they will get appointed into the same government hospitals and they work in villages. நடந்துட்டு போகுது. பட் என்னாச்சு, இந்த சிஇடி நீட் எல்லாம் வந்த பிறகு when the medical education has become commercialized, இப்போ யாரோ ஜார்க்கண்ட்ல இருந்து, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து, இல்ல ஹரியானால இருந்து, இல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
மதுரையில ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சீட் எடுப்பான். அவனுக்கு இப்ப பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணோம்னா அங்கே பேஷண்ட்ஸ் கூட பேசணும்னா யூ ஷுட் நோ தி லாங்குவேஜ் டயலெக்ட். ஹவு தே கேன் டூ? தே கேனாட் டூ. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? இப்போ இட் ஹஸ் பிகம் வெரி பிக் ப்ராப்ளம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யறதுக்கு இப்போ தேர் ஆர் நோ டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் இல்லைன்னா அப்பாயிண்ட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. தே கேன் அப்பாயிண்ட். பட் வாட் தே ஆர் டூயிங், தே டோன்ட் லைக் டு ஸ்பெண்ட் மணி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதனால கம்பல்சரி ரூரல் இன்டர்ன்ஷிப் கொண்டு வராங்க. தே ஆர் ஃபோர்சிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒர்க் இன் தி வில்லேஜஸ். ஹூ வில் ஒர்க்? யூ அப்பாயிண்ட் தேம். திஸ் இஸ் a failure of all the governments. So friends, இதை வச்சு பார்த்தா கூட as health comes under the state list, அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணோம்னா இந்த மெடிக்கல் காலேஜஸ் கூட இந்த they should open more and more government hospitals, open more and more medical colleges. ஓபன் பண்ண என்ன ஆகும்னா this commercialization will be ended. This we have to demand the government. இது இப்போ நீட் நடத்துறத நாங்க நீட் வேண்டாம், ஒரு ஸ்டேட் சிஇடி நடத்தலாம். நோ, why state CET? Based on PUC you can fill up the seats, no problem. But question is, in the seats allot பண்றது கூட it should be based on the government quota. நாங்க என்ன demand raise பண்ணிருக்கோம் AIDSO. This is our demand. And very very important is the fee structure that should be within the reach of a common man. நம்ம ஃபைட் வரும் நீட்டை ஃபைட் பண்றது மட்டுமே இல்லை, நீட்டு வேண்டாம், சீட்டு வேண்டாம். Next what we want is open more and more government hospitals, open more and more colleges, and it should be accessible for all. Even the poorest of the poor student should be able to become a doctor or an engineer. ஒரு கிராமத்துல பிறந்த வளர்ந்த ஒரு மாணவர் கூட ஒரு டாக்டர் ஆகணும். அவனுக்கு டேலண்ட் இருந்தா, அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா, then you will see he'll be dedicated. நம்ம கிராமத்து மக்களுக்கு நான் சேவை செய்யணும், அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், இந்த கமிட்மெண்ட்னால வருவோம், ஒரு டாக்டர் ஆகுவோம். So friends, with all these points, once again I conclude here telling that NEET is anti-poor, anti-people. It is pro-corporate. It is pro-corporate houses. It is unconstitutional. It is undemocratic. So with these few words, I conclude here. I thank our Tamil Nadu State Committee for giving me this opportunity to speak here. And I wish all the people who are here and who are seeing this program on the Facebook and who will be seeing later to join us, because it is AIDSO is the only student organization which is raising this issue and organizing the students throughout the country against this NEET. Not only in Tamil Nadu, throughout the country we are fighting. Other student organizations or other organizations with this clarity in thought and demand they are not doing. So we are doing. So I request all of you to strengthen us and support us. So thank you all.